Good afternoon, children. Today we are going to discuss about other types of simple machine, wheel and axle. Have you ever turned a round door knob to open a door? So see that picture. So இந்த மாதிரி இருக்க door knob, round door knob பார்த்திருக்கீங்களா? So when you turn a door knob, you are using a simple machine called the wheel and axle. So இந்த மாதிரி round door knob நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம wheel and axle அப்படின்ற simple machine யூஸ் ஆகுது ஓகேவா. ஸோ திஸ் சிம்பிள் மெஷின் இஸ் மேட் ஆஃப் எ வீல் வித் எ ராட் டு அட்டாச் இட். ஸோ இந்த சிம்பிள் மெஷின் வந்து வீல் அண்ட் ராடால் ஆனது. ஸோ த ராட் வில் அட்டாச் வித் வீல், அந்த வீலோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ வென் த வீல் இஸ் டர்ன் இட் டேர்ன்ஸ் த ஆக்சில் வித் இட். ஸோ நம்ம வீல் எப்போ அந்த வீல் டேர்ன் ஆகுதோ ஸோ அதோடு சேர்த்து அந்த ஆக்சிலும் டேர்ன் ஆகும். ஸோ தேர் மே பி ஒன் ஆர் மோர் வீல்ஸ் அட்டாச் டு அண்ட் ஆக்சில். ஸோ அந்த ஆக்சிலோட ஒன் வீல் or more than one wheel வந்து attach ஆயிருக்கும். So this can be used to move objects easily. So அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதர் காமன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் wheel and axle include wheel barrows and roller skates. ஸோ வேறு எதில் யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா wheel barrows-லையும் roller skate-லையும். ஓகேவா, see that picture. This is wheel barrow and this is roller skate. Skating board இல்லையா அது சொல்லுவோம், அது வந்து roller skate. Okay, next activity 10.5. Observe your surroundings and identify two examples of the given machine. So here given simple machine, so you have to observe your surroundings and write the examples. So see that inclined plane, screw, wheel and axle. இது எல்லாத்துக்கும் உங்கள் சரௌண்டிங்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு இருக்க எக்ஸாம்பிள்ஸை ரைட் பண்ணுங்கள். So next one, lever. A lever is a bar that lifts or moves a load by applying effort at one end. So lever அப்படின்னாக்கா bar, ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுனாக்கா லிஃப்ட் ஆர் மூவ்ஸ் எ லோட், ஒரு லோடை வந்து மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை லிஃப்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகும்னா பை அப்ளையிங் எஃபர்ட் அட் ஒன் எண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எண்டில் எஃபர்ட்டை அப்ளை பண்ணும்போது இன்னொரு எண்டில் என்ன ஆகும்னா அந்த லோடு வந்து மூவ் ஆகும். த பார் ரெஸ்ட் அண்ட் மூவ்ஸ் ஆன் ஏ சப்போர்ட் கால் த ஃபல்க்ரம். ஸோ அந்த பார் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதும் சரி சப்போர்ட்டில் இருந்தாலும் மூவ் ஆனாலும் சரி அது எதனுடைய சப்போர்ட்டால் அது மாதிரி ஆகுதுனாக்கா ஃபல்க்ரம். ஃபல்க்ரம்னா சென்டர் பாயிண்ட். A seesaw is an example of a lever. So seesawன்றது லீவர்னுடைய எக்ஸாம்பிள் தான் ஓகேவா. ஸோ the fulcrum is at the center. So fulcrumன்றது சென்டர் பாயிண்ட். ஸோ when the force is applied on one side and pushed down. ஸோ எங்கே வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பக்கம் வந்து ஃபோர்ஸ் அந்த வந்து டவுனில் போகும். The other side lift up. ஸோ இன்னொரு சைடு என்ன ஆகும், மேலே போகும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்லி. ஸோ இந்த மாதிரி அது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மேக்கிங் போத் த சைட்ஸ் ஆஃப் த சீசா கோ அப் அண்ட் டவுன். ஸோ அந்த ரெண்டு சைடில் இருக்கிற அந்த பார் என்ன ஆகும்னா அப் அண்ட் டவுன் வந்து ஆல்டர்னேட்டிவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். We often use a tool such as the back of the spoon, a ladle, a knife or screwdriver to open the lid of a tin can. This requires less effort than trying to open a tin with bare hands. Here the tool used act as a lever. So sometimes வந்து இந்த டீன்லாம் ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்ன ஆகுனாக்க நம்ம அந்த ஸ்பூன் ஆர் ஸ்க்ரூ டிரைவர் நைஃப்னுடைய பேக் சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த திங்ஸ் எல்லாமே வந்து லீவராக ஆக்ட் ஆகும். ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கையில் பிடிச்சிருக்கோம் அதுதான் வந்து எஃபர்ட் ஓகேவா. ஸோ அப்புறம் நம்ம எதை ஓப்பன் பண்ண போகிறோமோ அது வந்து லோடு ஓகேவா. அது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்கிற பாயிண்ட் தான் வந்து ஃபல்க்ரம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சீசர் அண்ட் கிளாத் பின்ஸ் ஆர் அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லீவர். ஸோ வேறு எக்ஸாம்பிள்ஸ் என்னக்கா சீசர் அண்ட் கிளாத் பின்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லீவர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், புள்ளி. எ புள்ளி ஹேஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் வீல். ஸோ புள்ளின்றது என்னது, இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வீல். ராட்டினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வெளிலேருந்து வாட்டர் வந்து எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் புள்ளி. ஸோ the wheel has a groove through which a rope passes. ஸோ அந்த வீலில் பார்த்தீங்கன்னா க்ரூவ் இருக்கும். ஸோ க்ரூவ்னா அந்த பள்ளமான இடம் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் யூஸ் டு ரோப் பாஸ் ஈஸிலி. அந்த ரோப் வந்து பாஸ் ஆக யூஸ் ஆகும். ஸோ we can raise objects easily by using a pulley. ஸோ அந்த புள்ளி எதுக்காக யூஸ் ஆனாக்கா ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியாக ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் வெல். ஸோ வெல்லேருந்து வாட்டரை ட்ரா பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. As the rope is pulled downwards, the bucket of water tied the other end of the rope moves upwards. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரோப்பில் ஒரு எண்டில் வந்து பக்கெட்டை ட்ரை பண்ணிவிட்டு அந்த பக்கெட் என்ன பண்ணுவோம் டவுன்வர்ட்ஸ் கீழே விடுவோம். அப்படி விடும்போது என்ன ஆகும், அதில் வாட்டர் ஃபில் ஆகிட்டு ஸோ நம்ம இன்னொரு எண்டை வந்து
மேலே இழுப்போம், அப்வர்ட்ஸ் பேக்வேர்ட்ஸில் இழுப்போம். ஸோ அப்படி இழுக்கும்போது அந்த பக்கெட் வந்து மேலே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், we can hoist a flag with the help of a pulley. ஸோ flag hoist பண்ணுறதுக்கும் இந்த புள்ளி வந்து யூஸ் ஆகுது. a rope winds around the pulley with its two ends hanging downwards. ஸோ அந்த ரோப் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த இருக்க அந்த புள்ளி, ஓகேவா, ஸோ அந்த புள்ளியில் வந்து சுற்றி இருக்கும். ஸோ அது என்னது, ஹேங்கிங் பண்ணும்போது அது வந்து டவுன்வர்ட்ஸில் வர்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ when we pull down one end of the rope, the pulley rotates and moves the other end up. The flag attached to the other end goes up. ஸோ flag hoist பண்ணும்போது 2 ரோப்புமே நம்ம கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, ஒரு ரோப் வந்து மேலே போகும். ஸோ இன்னொரு ரோப் வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ளாகை கட்டி வச்சிருக்க அந்த ரோப் என்ன ஆகும், மேலே போகும். ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி ஈஸியாக அந்த ரோப் வந்து மூவ் ஆகுது அப்படின்னாக்கா வித் த ஹெல்ப் ஆஃப் த புள்ளி. ஓகே சில்ட்ரன், ஸோ you have to complete that 10.5 activity and send to me. Thank you children.